गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः मङ्गलमूर्ति मोरया। गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः பதயே அரஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வித்யா கணபதி பெருமானுக்கு அரோகரா. ஓங்கார ரூபம் ஹிமகரி ருச்சிரம் யஸ்வரூபம் துரியம் திரைவன்யா தீதலீலம் கிரதயதி மனசா தேஜசா பாரயந்தி யோகேந்திரானன பிரம்மரந்திரைஹி ஸ்ரீஹரேந்திரம் சுஷக்ஞம் கம் 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 கணேசம் கஜமுகமுனிஷம் வியாபகம் சிந்தயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. குரவே நமஹ பரமகுரவே நமஹ பரமாஷ்டி பரமேஷ்டி குரவே நமஹ. எல்லாம் வல்ல உமையூர் பாகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தின் வண்ணமாக நமது கோவை மாவட்டம் சரவணம்பட்டி ஸ்ரீவத்சா குளோபல் என்று சொல்லக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீ வித்யா கணபதி பெருமான் பக்தர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதத்திலையும் வித்தைகளை அருளியக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் வித்யா கணபதி. வான்மாதுரியம் வாக் சாதுரியம் மற்றும் கல்வி செல்வங்களை தரக்கூடியவராக விளங்கக்கூடியவர் நமது விநாயகர் பெருமான். அனைத்து வித்தியைகளையும் எந்த விஷயத்தை நாம் செய்வதற்கும் அந்த ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வித்தியை தரக்கூடியவர் இந்த வித்யா கணபதி. அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் கலியுகத்திலே களவு சண்டி விநாயகோ என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. கலியுகத்திலே எந்த தெய்வத்தை வழிபட்டோமே ஆனால் முக்தி தரும் என்றால் முதலாவதாக சொல்லக்கூடியது விநாயகர் பெருமானையும் பெண் தெய்வமும் சொல்லக்கூடிய சண்டி என்று சொல்லக்கூடிய துர்கை, முப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய கலைமகள் மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய சண்டி. அப்பேற்பட்டதான தெய்வங்களாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களிலே கலியுக புராணத்திலே அற்புதமாக முக்தி நலம் தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நமது குடியிருப்பு பகுதியில் வீற்றிருந்து நம் எல்லோருடைய துயரங்களை நீக்கி மனதில் எண்ணியவாறு வேண்டியவாறு சகல நலன்களையும் தந்து நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடியவராக விநாயகர். அப்பேற்பட்டதான வித்யா கணபதி பெருமானுக்கு ஆவணி மாதம் விநாயகப் பெருமானுடைய ஜென்ம மாதமாகவும் விநாயகப் பெருமானுக்கு விசேஷமான மாதமாக சொல்லக்கூடியது இந்த ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்திலே இரு விசேஷங்களை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது. அதில் மாதம் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி 12 மாதத்திலையும் விசேஷமான சொல்லக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியது மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்வார்கள். அது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 4வது தினம் மகா சதுர்த்தி, அது மகா விநாயகர் சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆக விநாயகர் பெருமானுடைய இரு விசேஷங்கள் அடங்கியதான மாதம் இந்த ஆவணி மாதம் என்றாலே முதலில் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விசேஷம் குளோபல் விசேஷம்னே சொல்லலாம். அந்த ஸ்ரீவத்சா குளோபலில் உலகத்துக்கே ஒரு விசேஷமான ஒரு விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான். தென் தமிழகம் மட்டுமல்லாமல் வட தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்திற்கே ஒரு விசேஷமாக சொல்லக்கூடியது விநாயகர் சதுர்த்தி தான். அந்த அப்பேற்பட்டதான விநாயகர் சதுர்த்தி அடங்கிய மாதத்தில் அதுலேயும் விசேஷமாக மகா சங்கடஹர சதுர்த்தி, சங்கட ஹரஹா அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. சங்கடம்னா மனிதனுக்கு வராத சங்கடங்கள் பெருமானுடைய சரித்திரத்தில் வந்த வினையும் வருகின்ற வினையும் என்று பாடுகின்றார். வந்த வினையே எவ்வளோன்னு சொல்ல முடியல, வருகின்ற வினையும் சேர்த்து சொல்கிறார் அந்த பாடத்தில். இருக்கிற வினையே என்னன்னு தெரியல, இதுக்கும் மேலே வரக்கூடிய வினையும் கந்தனன் சொல்றதுக்கு கலங்குமே அப்படின்னு சொல்கிறார். கந்தா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வினைகள் நம்மளை விட்டு போகுதான். அப்பேற்பட்டதான சங்கடஹர சதுர்த்தியில்
சங்கட ஹரம் அப்படின்னா போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சங்கடங்கள் எல்லாம் போக்கக்கூடியதான சதுர்த்தி தான் அந்த சங்கடகர சதுர்த்தி. அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வார்கள். அந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்ம குடியிருப்பு பகுதியில் வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா கணபதி பெருமானுக்கு அனைவரும் அறிந்த விஷயம் இந்த லட்சார்ச்சனை வைபவம். லட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அர்ச்சனை அப்படின்னா அந்த பெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மலர்கள், நாமாவளிகள், உருக்கள் அப்படின்னு பல நாமங்களை சொல்லலாம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு நாமம், ஒரு பேர் வைப்போம், செல்ல பேர் வைப்போம், குலதெய்வ பேர் வைப்போம். ஆனால் முருகப்பெருமானுக்கு எந்த தெய்வங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு பெருமானுக்கு அஷ்டோத்திரம்னு சொல்லக்கூடியது முதல்ல 108 நாமாவளி, இரண்டாவது திருசதின்னு சொல்லக்கூடிய 300 நாமாவளி, மூன்றாவது சகசிரநாமம் சொல்லக்கூடிய 1008 நாமாவளி. அந்த 1008 நாமாவளியை 10 ஆச்சாரிய பெருந்தகைகள் அமர்ந்து 10 முறை அந்த பெருமானுடைய பாதார பிந்தத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் 10,000 என்ற கணக்கில் 10 சுற்றாக அமர்ந்து அந்த பெருமானுடைய நாமாவளியை திரும்ப திரும்ப சொல்லி, ஆக அந்த 10 சுற்றினுடைய நிறைவு திருமணமாக சொல்லக்கூடியது அந்த லட்சார்ச்சனை. ஏன்னா வழக்கத்தில் பல பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் புரியாதவங்களும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சவங்க இதில் மேலும் சிறப்பு என்ன அடையணுமோ அதற்கான வழிவகுத்து அதற்கெல்லாம் நம்முடைய கைங்கரியங்களை தரணுங்கிறதுக்காக இந்த காணொலியை உங்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா எவ்வளோ நவீன உலகங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம். அதே காரணத்துவமாக இருக்கக்கூடியது இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நமக்கு இறைவன் தான். நம்ம ஏற்றமும் தாழ்வும் மனிதன் வாழ்க்கையில் சுலபம், மனிதன் வாழ்க்கை ஒரு இயல்பு. அந்த ஏற்றம் வரக்கூடிய காலத்தில் இறைவனை கொண்டாடுவது மட்டும் இருக்காமல் தாழ்வு வரக்கூடிய காலத்திலும் இறைவனை நாம் அப்படியே அனுசரித்து இறைவனை வழிபாடு செஞ்சு அந்த ஏற்றம் தாழ்வு வரக்கூடிய ஒரே நிலையை இறைவன் நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இறைவனை போய் நான் நாடுறது, இறைவனுக்கான பணிகளை செய்வது, இறைவனுக்கு தன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்வது. அப்பேற்பட்டதான பாக்கியத்தை இந்த மனித பிரிவில் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அத்தகைய விசேஷம் இந்த லட்சார்ச்சனை. இதில் இன்னும் விசேஷமாக சொல்ல போனோம்னா, லட்ச முறை அந்த அர்ச்சனையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்ன சார் பலன் நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நம்மளுடைய பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது நம்ம என்னன்னு கேட்போம். நம்ம பேரை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்கு அந்த இடத்துல நம்மளுடைய வைப்ரேஷன், நம்மளுடைய பேரை சொல்லும்போது நம்ம என்னதான் வேணும்னு கூப்பிட்டு கேட்போம். நம்மளை திரும்ப திரும்ப மீண்டும் ஒருத்தர் கேட்குறாங்க, எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னு சொல்லி சட்டுன்னு நமக்கோ. அதுபோல் அந்த இறைவனுடைய நாமங்களை 1,00,000 முறை அங்கே அர்ப்பணிக்கிறோம். அது எப்படி சொல்லணும்? மந்திரபூர்வமாக அர்ப்பணிக்கிறோம். அந்த 1,00,000 முறை அர்ப்பணிக்கக்கூடியதான மந்திரத்தை அர்ப்பணிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சுவாமி சாநித்தியம் ஏற்படும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நமக்கு என்ன வேணுமோ வேண்டுதல் இருக்கலாம், எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கலாம். நமக்கு கேட்குறதெல்லாம் நம்ம குடியிருப்பு போயிட்டு நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போய் சாமி தரிசனம் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க குடியிருப்புலேருந்து இறங்கி வந்து அடுத்த நிமிஷம் வித்யாகணபதி பார்க்கலாம். அப்போ அவர் பிள்ளையார்பட்டிலேருந்து வரக்கூடிய கால அவகாசத்துக்கு முன்பு நம்ம வித்யாகணபதி தான் முடிவு அனுக்கிறம் பண்ணுறது. அப்போ நம்ம குடியிருப்பக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வித்யாகணபதி நமக்கு தாவல் பண்ணணும், நமக்கு பாதுகாப்பு தரணும், நமக்கு எல்லா நன்மைகளும் தரணும். அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த சுவாமி சாநித்தியமாக இருக்கும். அந்த சுவாமி சாநித்தியம் இருக்குன்னா சாநித்தியத்தினுடைய பேஸ்மெண்ட். நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல பேஸ்மெண்ட் இருக்கும், அப்போதான் வீடு கட்டடம் பண்ணி. அதுபோல் அந்த சுவாமிக்கு என்ன சாநித்தியம் அப்படின்னா மந்திரங்கள் தான். அந்த மந்திரங்களை சாநித்தியம் படுத்தணும்னா தான் நம்ம எந்த நேரத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணாலும் அந்த ஆச்சாரியர் அது முழுமையாக ஆத்மார்த்தமாக ஸ்ரத்தையாக பக்தியாக அந்த அர்ப்பணிக்கக்கூடிய பூஜைகள் சரியாக இருந்தால் தான் நம்ம கோவிலுக்கு போய் என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிறைவேற்றும். அப்போ நமக்கு எத்தனையோ இன்னல்கள் இருக்கும். தேவையே இல்லாதவர் மனிதன் இல்லை, தேவைன்னு கேட்கக்கூடியதான் மனிதன். குடுன்னு கேட்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம், அதை பண்ணக்கூடிய இடத்துல தெய்வம் மட்டும்தான் இருக்குது. ஆக அந்த சாநித்தியங்கள்லாம் ஏற்படணும். அது மட்டுமல்ல, இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கையெடுத்து கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை பூர்த்தி செய்யணும். அப்படிங்கிறதுக்கான சாநித்தியத்தை வரக்கூடியது தான் இந்த லட்சார்ச்சனை. இது காமியார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவைகளை, காமியம் அப்படின்னா நமக்கு இஷ்டை, காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமம்னா இச்சை அப்படின்னு சொல்லலாம். அந்த காமியார்த்தம் நமக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி அடையக்கூடியது தான் இந்த அர்ச்சனை. அதை லட்ச அர்ச்சனையாக நம்ம கோவிலில் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஆக உங்களுடைய கைங்கரியங்கள் இந்த சங்கல்பத்திற்காக ரூபாய் 2,000 ரூபாயை நம்ம
கோவில் நிர்வாகம் தீர்மானப்படுத்தி இந்த லட்சார்ச்சனையில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு சங்கல்பத்துக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இது முதலாம் ஆண்டாக இருக்குது. இந்த முதல் அப்படிங்கிறது இந்த 1ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 20 அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும். ஏன்னா நமக்கெல்லாம் குடியை காக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த நம்ம வித்யாகணபதி. எல்லோரும் க்ஷேமம் அடையணுங்கிறதுக்காக நம்ம ஸ்ரீவத்சா குளோபல் அப்படிங்கிற பகுதியில் அந்த ஸ்ரீ வித்யாகணபதி பெருமானுக்கு இந்த மகோன்னதமான சதுர்த்தியிலேயே மகா சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் குழப்பங்கள் இருக்குது. ஆடி மாதத்தில் வருதா, ஆடி மாதத்தில் வருதா அப்படின்னு. ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த சன்னதியில் நம்ம அர்ப்பணிக்க இருக்கோம். உங்கள் எல்லோருடைய கைங்கரியங்களும் எல்லோருடைய ஒத்துழைப்பும், அவங்க நிர்வாகம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் அந்த சுத்தம் ஹரதி பாபானின்னு சொல்லுவாங்க. நல்ல வேத மந்திரங்களை கேட்கணும், நல்ல ஸ்லோகங்கள் சொல்லணும், அதை சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்கக்கூடிய பட்சத்தில் ஹரதி பாபானி நம்ம முன் வினைகள்லாம் போகுது. ஆக சாஸ்திரங்களில் புராணங்களில் சொல்லியவாறு இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். எதையும் நம்மளுடைய தன்னுடைய முயற்சிகள் இல்லை, சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம கூறியவாறு முறையாக நம்ம செய்யணும். நம்ம முறையாக செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த பெருமான் நமக்கு இறங்கி வந்து நம்ம அனுப்பணும் பண்ணுவார். உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த காணொளி மூலயமா இதை அழைப்பாகவும் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த காணொளி மூலயமா எல்லோருக்கும் இதை மனசில் பதியணும். எல்லோருடைய அர்ப்பணிப்புகளும் எல்லோருடைய கைங்கரியங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி மூலமாக எல்லோருக்கும் இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்ல போனால் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். எல்லோருக்கும் இந்த காணொலி மூலியமாக நமக்கு அனுப்புகிறோம். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு இருக்கணுங்கிறத இந்த தருணத்தில் பிரார்த்தித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற மகோன்னதமான நோக்கத்தோடு இந்த லட்சார்ச்சனை தெய்வம் நடக்குது. நிர்வாகத்திற்கும் கைங்கரியங்கள் செய்து உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த லட்சார்ச்சனை தெய்வத்தை சிறப்புடன் நடத்துவோமாக, இறைவனுடைய அனுகிரகத்தோடு நடத்துவோமாக சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை செய்கின்றோம். சங்கல்பம் செய்பவர்கள் தங்களுடைய பெயர், நட்சத்திர ராசி, குடும்பத்தில் எல்லாருடைய பெயர், நட்சத்திர ராசி பதிவு செய்து அதற்கான வழிகாட்டுதலை நிர்வாகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இந்த அரிய விழாவில் பூஜைகளை கண்டுகளித்து எல்லாம் வல்ல வித்யாகணபதி பெருமானுடைய பெரும் கருணைக்கு பாத்திரமாகும்படி இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. ஸ்ரீ வித்யாகணபதி பெருமானுக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.